ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. அதை சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பூண்டும் வெங்காயமும் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்தாச்சு. கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் 2 பெரட்டி விட்டுட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இப்போ கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்தாச்சு. நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி போட்டு நல்லா 2 பெரட்டி விட்டுட்டு அப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தேங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காயை சேர்க்க போகிறோம். தேங்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். அப்புறம் அந்த புளிப்போட தன்மை மாறிடும். இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு தட்டு சோறே சாப்பிட்றலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.